ஓகே போகலாம். இது வந்து இப்போ வாங்க ஆள் போகிறதுக்கு தான் இருக்குது வழி. வணக்கங்க. வேலையில் உள்ள வேலைப்பாடியில் உள்ள பகவதி அம்மன் கோயில், அதுக்காக தான் வந்திருக்கோம். மலை மேலே இருக்குது குகை கோயில், அதை பார்க்க தான் வந்திருக்கோம். இங்கே அடிவாரத்தில் ஒரு பிள்ளையார் இருக்குது, அதை கும்பிட்டுட்டு நாம் போவோம். வாங்க. இதுதாங்க அந்த கோயில், மலை அடிவாரத்தில் இருக்குது. இங்கேருந்து இப்போ மலையை நோக்கி பயணிப்போம். சாமி கொடுக்க இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனோங்க. அங்கே பக்கத்தில் ஒரு நாகதேவதை சிலை வைக்கப்பட்டு இருக்கு. பக்கத்தில் புத்து இங்கே பூஜை போட்டு இருக்கேன். சாமி கும்பிடுவோம்னு நினைக்கிறேன் பக்கத்தில் உள்ளவங்க. வாங்க அப்படியே மேலே போகலாம். சாப்பிடுது. இப்போ அடிவாரத்தில் மலை ஏறின்னு இருக்குங்க. கொஞ்சம் மேலே ஏறி வந்துட்டோம். பகவதி அம்மன் கோயிலுக்கு தான் நோக்கி போயிட்டு இருக்கோம். வரைக்கும் போயிருக்கீங்க. மழையில் கவிழ்ந்துதான் தெரியல. இங்கே நல்லா பாதை இருக்குது. இந்த பாதையில் போகணும். இங்கே கோயிலுக்கு போகிறதுக்காக பாதை அமைச்சிருக்காங்க. இப்போ அந்த வழியாக தான் இப்போ போயிட்டு இருக்கோம். வாங்க. செங்கற்கல்லால் கட்டப்பட்டிருக்கு. கிட்ட போய் பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் தூரம் ஏறி வந்துட்டுங்க. ஏறி வந்த உடனே ஒரு செங்கலால் கட்டப்பட்ட ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. அதை பார்க்க போகலாம். வாங்க. இங்கே பாருங்கள், முதல் என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். ஃபிங்கர் கலர் கட்டப்பட்டு இது இருக்குது. ஆனால் இன்னும் நல்லா இருக்குது. ஆனால் மேல் கூரை மட்டும் உடஞ்சிருக்கு. வாங்க பகவதி அம்மன். சின்னதாக ஒரு ரூம் மாதிரி இருக்குது. ஆனால் மேலெல்லாம் கூரை உடஞ்சிருக்கு. இதான் மேலே போகிற வழி. வாங்க போகலாம். படி ரொம்ப அழகாக இருக்குது. தானாக உணர்ச்சிருக்கு. வேலைப்பாடியோட வியூவை பாருங்கள்.
இரண்டாவது என்ட்ரன்ஸு. இது கல்லால் வச்சு கட்டப்பட்டு இருக்கு. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். மண்ணை போட்டு கலவை போட்டுலாம் வந்து, அதாவது அந்த சுண்ணாம்பு கலவையெல்லாம் போட்டு பூசியிருக்காங்க. ஆனால் ரொம்ப இரண்டாவது என்ட்ரன்ஸு கல்லாலே கட்டியிருக்காங்க. மண்ணை வச்சு கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மண்ணை வச்சு இது ஓரளவுக்கு நல்லா இருக்குது. டாப்லாம் நினைக்கிறேன் மேலே உடஞ்சி விழுந்துருக்கு. கற்களை கொண்டு தான் வந்து அவங்க அமைச்சிருக்காங்க. இங்கே பாருங்க, இருக்குது டாப்பெல்லாம் இருக்குது. ஆனால் கொஞ்சம் உடஞ்சிருக்கு. நல்லா இது கல்லால் கட்டப்பட்ட சின்ன ஒரு என்ட்ரன்ஸு. இரண்டாவது இது வந்து கல்லாலே இது எப்படி சொல்கிறது, ரூப்பு அமைக்கப்பட்டு இருக்குது. ஆனால் இப்போ கொஞ்சம் செதஞ்சிருக்கு. வாங்க அடுத்து பகவதி அம்மன் கோயில். இந்த இடமெல்லாம் பச்சை பசேன்னு செம்மையாக இருந்துச்சுங்க. ஆனால் வெயிலுக்கு அது காஞ்சி கருவாடாக போயிருந்தது. இப்போ தான் துளுத்து வருது. இங்கே பாதி வந்துட்டோம். இங்கே ஒரு பகவதி அம்மன் கோயில் அமைச்சிருக்காங்க. இப்போ அதை தான் பார்க்க போகிறோம். பார்த்தா தெரியுதா உங்களுக்கு? பாருங்க, இங்கே வந்து கோவில் அமைக்கும் போது எழுதியிருக்காங்க, பகவதி அம்மன் ஆலயம் வேலூர் வட ஆற்காடுன்றதான் இப்படி எழுதியிருக்காங்க. வட ஆற்காடோடு சேர்ந்ததுனால ஸ்ரீ பகவதி அம்மன் ஆலயம் மகா கும்பாபிஷேகம் நிகழ்ந்திருக்கு. நிகழும் ரௌத்திரி வருஷம் பங்குனி மாதம் 30ஆம் நாள், அதாவது 1981 வந்து கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. இது 81க்கு முன்னாடியே வந்து கட்டியிருக்காங்க. ஒரு காலத்தில் கட்டப்பட்டது, ஆவிதம் செய்யப்பட்டது. 1979 இங்கே இருக்கிற இந்த பகவதி அம்மன் சிலையை வந்து வச்சுருக்காங்க. அப்போ இந்த கோயில் வந்து கட்டப்பட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 1979 81 கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கு. பகவதி அம்மன் கோயிலுக்கு வந்துட்டோங்க. இது பழசு, உடஞ்சிருக்கு. பாதியில் ஒரு பகவதி அம்மன் கோயில் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கம்னு நினைக்கிறேன், அதுதான் நினைக்கிறேன் இங்கே வச்சுருக்காங்க. உள்ளே பார்த்தா அம்மன் சிலை இருக்குது. வாங்க இப்போ இப்படி கோயிலுக்கு வந்து பார்க்கலாம். இதுதான் முதல்ல கட்டப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ உடஞ்சி செதஞ்சு போயிருக்கு. இங்கே பாருங்கள், எல்லாம் செங்கற்கள் தான் கட்டியிருக்காங்க. பாருங்கள், இப்போ எங்கள் கோவிலுக்கு வரவங்க வேண்டுதலுக்காக இந்த கட்டளை எடுத்து கிடைக்கிறாங்க. இங்கே பாருங்கள், அருமையாக அமைச்சிருக்காங்க. இது வந்து ஒரு சின்ன மெயின் கருவறை கோவிலோட கருவறைக்காக தான் நினைக்கிறேன். ஒரு வீடு தங்கும் போது அதே காலத்தில் வந்து இப்படி தான் கட்டுவாங்க. சின்ன சின்ன விளக்கு மடம்லாம் வச்சு இங்கே பாருங்க, அந்த மடங்கள் வச்சுருக்காங்க. உள்ள போய் பார்க்கலாம். விளக்கு வைக்கிறதுக்காக மடம். வயசு ஆனதுனால இதை விட்டுட்டு இப்போ புதுசாக அங்கே அமைச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இது இப்போவும் நல்லா தான் இருக்குது. சரி வாங்க மேலே போய் பார்ப்போம். வீட்டில் வரும். இங்கே பார்த்தா தண்ணீர் தேவைக்காக அங்கே ஒரு கிணறு அமைச்சிருக்காங்க.
ஆனால் இப்போ தண்ணி இல்லை, வறண்டு இருக்குது. கோயிலுக்கு போயிடுவாங்க. இங்கே பார்த்தா பாறையிலே படி அமைச்சிருக்காங்க. வாங்க ஏறி போகலாம். இங்கே மேலே ஒரு கோயில் அமைச்சிருக்காங்க, அதுக்காக தான் இந்த படி. வாங்க போகலாம். இது வந்து பாறையில் அமைச்சிருக்காங்க. ஓரளவுக்கு மேலே ஏறி வந்துட்டோம். இங்கே செங்கற்கல்லால் கட்டப்பட்டு இருக்குது. ஒரு கோயிலா இல்லை சின்னதாக ஒரு இங்கே பார்த்தா ஒரு சின்னதாக பழைய காலத்தில் கட்டப்பட்டதுன்னு நினைக்கிறேன். எங்கள் பாரு செங்கலால் கட்டப்பட்டுருக்கு. கிட்ட வந்துட்டோம். வாங்க போகலாம். பாறையில் ஊற்று ஓடுகிறது. இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சிச்சு, அதனால தான் இந்த தண்ணி ஊற்றி ஓடுதுங்க. இல்லைன்னா அதுக்கு முன்னே இப்படி இல்லை, காஞ்சி வறண்டே இருந்தது. சுனை இருக்குது, தடுப்பு சுவர் தண்ணி நிற்கிறதுக்காக கட்டப்பட்டு இருக்குது. பாருங்கள், மழை பெஞ்சதுனால கொஞ்சம் தண்ணி அந்த அளவுக்கு கிளியரான இல்லை. பாலத்து பேர் என்ன சொன்னேன்னா வந்துட்டேன். யானை வச்சுதா? யானை மரிச்சதா? இப்போது அங்கேருந்து மேலே ஏறி வந்தோம். இங்கே ஒரு சின்னதாக சுனை இருக்குது. அது பக்கத்தில் ஒரு 2 பெரிய பாதம். இந்த கற்களை கொண்டு இங்கே பாருங்கள், மக்கள் நிற்கிறதுக்காகவும் இந்த பாலத்தை சுற்றி தடுப்பு சுவர் மாதிரி அமைச்சிருக்காங்க. இங்கே தான் வழி போடுறதுக்காக. அப்படியே அது பக்கத்தில் இங்கே வந்து இங்கே வந்து ஒரு பாதம் பக்கத்தில் கோயில் மாதிரி இருக்குது. வாங்க, இது பூக்கள் போட்டு வழிபட்டுருக்காங்க. இது பழங்காலத்தில் கட்டப்பட்டு இருக்குது. இது கோயிலா இல்லை வீடா தெரியல. இங்கே பாருங்கள், ஆனால் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. இன்னும் சதையில் நல்லா இருக்குது. வாங்க ஒன்று காட்டு. உள்ள பார்த்து நாகவடி தலை யாராச்சும் போகிறாங்க. இங்கே பார்த்தா ஒரு 4க்கு 4 அடி தான் இருக்கும் போல இருக்குது. 2ம் அப்படி தான் இருக்குது. அங்கங்கே மாடங்கள்லாம் அமைச்சிருக்காங்க. நல்லா தான் இருக்குது. ஆனால் இதே மாதிரி பக்கத்தில் ஒன்று அமைச்சிருக்காங்க. இதுவும் அதே மாதிரி கோயிலுக்காக தான் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இது அதை விட இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இதில் மாடம் இதுலேயும் அமைச்சிருக்காங்க. நல்லா இருக்குங்க. அப்படி கொஞ்சம் முன்னாடி போனால் இது ஒரு கல்லால் கட்டப்பட்ட சித்தர் பீடம்னு இங்கே போட்டுருக்கு. கல்கி சித்தர் பீடம்.
இங்கே தான் சித்தர் தவம் பண்ணதாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். பாருங்க. பாருங்க, பாறை இருக்கு இங்கே, நல்லா இருக்கு, சில்லுன்னு அருமையாக ரொம்ப நல்லா இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இரண்டு பக்கமும் பெரிய பாறை, அது ஒரு குகை மாதிரி நல்ல பயங்கரமாக இருப்பாங்க. பார்க்கவே பயங்கரமாக நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது. இது பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது, அதை பார்க்க போகலாம் வாங்க. இதுதான் அது போகிற வழின்னு நினைக்கிறேன். 50 அளவுக்கு இருக்காங்க. இதுதான் போகிற வழி. இங்கேயும் ஒரு பகவதி அம்மன் அமைச்சிருக்காங்க கோயில். நாங்கள் கும்பிட்டு வரலாம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு நந்தியை அமைச்சிருக்காங்க. உள்ளதான் அம்மன் சிலை இருக்குது, ஆனால் பூட்டி வச்சுருக்காங்க. இது அம்மன், பிள்ளையார், அது பக்கத்தில் முருகர் இருக்கார். பெரிய அந்த பாறை, அந்த பாறைக்கு மேலே ஏறி போகிறதுக்கு வழியெல்லாம் அமைச்சிருக்காங்க. மேலே போகிறதுக்காக படி அமைச்சிருக்காங்க. கோயில் இருக்கு என்னன்னு தெரில. பாறையில் கன்னடத்தில் கல்வெட்டு பதிக்கப்பட்டு இருக்கு. வாங்க, என்ன உள்ளே போய் குகையை பார்ப்போம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு விநாயகர் சிலை கல்லால் செதுக்கப்பட்டிருக்கு. பாருங்கள்,
எப்படி சொல்கிறது? இதுதான் தமிழ் கல்வெட்டு. இங்கே பாருங்கள், இதாங்க தமிழ் கல்வெட்டு. இதை படுத்து பார்த்துட்டு அடுத்து உள்ள இங்கே பாருங்கள், இது மண்பாண்டத்தோட ஓடு உடஞ்சி இங்கே